போர் நிறைவுக்கு வர வேண்டுமாயின் தமது சட்டப்பூர்வ உரிமைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியன் தெரிவிக்கின்றார். இது தொடர்பில் ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களுடன் கலந்துரையாடியதாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். ஈரானின் 3 நிபந்தனைகள். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரான் 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. ஈரானின் உரிமைகள் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், எதிர்கால ஆக்கிரமிப்புகளை தடுக்க சர்வதேச உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என்பதே அந்த 3 முக்கிய நிபந்தனைகளாகும். இந்த 3 நிபந்தனைகளையும் முன்வைத்த ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியன் போரை வேறு எவரும் அல்லாது இஸ்ரேலும் அமெரிக்காவுமே ஆரம்பித்ததாக சுட்டிக்காட்டினார். இதேவேளை போரின் முதல் 6 நாட்களிலேயே அமெரிக்காவுக்கு $11.3 பில்லியன் செலவாகியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதியின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஈரானின் நிலைமை. ஈரானின் அடிப்படை கட்டமைப்புகளை இலக்கு வைத்து விரிவான தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. ஈரானின் அணு ஆயுத செறிவாக்க தொகுதியின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவத்தை மேற்கோள் காட்டி BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களில் ஈரானில் 1348 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 17,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஈரானில் 3.2 மில்லியனுக்கும் அதிகமானோர் யுத்தத்தால் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டது. இஸ்ரேலின் நிலைமை. இஸ்ரேலின் 2 விமானப்படை தளங்கள் மீதும் டெல் அவிவில் உள்ள ஷின்பெட் தலைமையகம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்திச் சேவை தெரிவித்துள்ளது. போரின் ஆரம்பம் முதல் ஈரானின் தாக்குதல்களில் 2745 பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் சுகாதார அமைச்சு தெரிவித்தது. பாதுகாப்பு பேரவைக்கு கண்டனம். மத்திய கிழக்கு நெருக்கடியை சமாளிக்க ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு பேரவை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அது ஆபத்தான சமிக்ஞை எனவும் கட்டார் குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய கிழக்கில் நடத்தப்படும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தை மீறும் செயல் என கட்டாரின் ஐக்கிய நாடுகளுக்கான தூதுவர் ஷேக் ஆலியா முகமது தெரிவித்தார். வளைகுடா ஒத்துழைப்பு பேரவையின் நாடுகள் மீதான ஈரானின் தாக்குதல்களை கண்டிக்கும் வரைவு தீர்மானத்துக்கு பாதுகாப்பு பேரவை ஆதரவாக வாக்களித்துள்ளது.